அன்புக்கு உருவங்களான எம் ஆசிரிய பெருமக்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கங்கள். நாம் இன்று இங்கு கூடியிருப்பது முக்கியமானதொரு விலை மதிக்க முடியாத தருணத்தை கடந்து செல்வதற்கு. எம்முடன் இத்தனை வருடங்களை கழித்து இன்று எம்மை விட்டும் பிரிந்து செல்ல இருக்கும் ஓர் உன்னதமான அன்பின் திருவுருவமான ஆசிரியர் ஒருவருக்கு விடையளிப்பதற்காக இதோ செல்வி மதுராகினி அவர்கள் ஆசிரியரை பற்றி சில வார்த்தைகளை பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று உங்கள் முன்னிலையில் எமது பாடசாலையிலிருந்து தற்போது ஓய்வு பெற்று செல்ல உள்ள திருமதி சண்முகராஜா ஆசிரியர் அவர்களை பற்றி ஒரு சில கூற முன்வந்துள்ளேன். உங்கள் அனைவருக்குமே தெரியும், இவர் ஒரு அன்பான பண்பான ஆசிரியர். நான் தரம் 1 இங்கு கல்வி கற்கும் காலங்களிலிருந்து இந்த ஆசிரியர் இங்கு பயிற்றுவிப்பதை கண்டுள்ளேன். இவர் சுமார் 21 வருடங்கள் இப்பாடசாலையில் தனது சேவையினை ஆற்றியுள்ளார். இவர் மிகவும் ஒரு அமைதியான ஆசிரியர் என நான் நினைக்கின்றேன், நான் பார்த்தளவில். மற்றும் இவர் எனக்கு ஆங்கில பாடத்தை, தகவல் தொழில்நுட்ப பாடத்தை கற்பித்துள்ளார். எனக்கு மட்டுமல்ல, உங்களில் பலருக்கும் ஆங்கிலம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பாடத்தை கற்பித்துள்ளார் என நான் நினைக்கின்றேன். உங்களில் பலருக்கும் இவரை பிடிக்குமே நினைக்கின்றேன். எனக்கும் அவ்வாறு. எமது பாடசாலையில் ஆங்கில மொழி மூலமான வகுப்புகளை இவர் காலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. நானும் கூட ஆங்கில மூலமான வகுப்பில் தான் படித்துள்ளேன். எமது பாடசாலையின் முதலாவது ஆங்கில மொழி மூலமான வகுப்பை இவர்தான் தோற்றுவித்தார். அதற்காக பல மேலதிக வகுப்புகளை நடத்தியதும் இவரே. எமது ஆங்கில மொழி மூலமான வகுப்புகளை சிறப்பாக செய்து செல்வதற்கு பல முயற்சிகளை இவர் மேற்கொண்டுள்ளார். நேரம் காலம் பாராது தனது உழைப்பை எமது பாடசாலைக்காக நல்கிய எமது திருமதி சண்முகராஜா ஆசிரியர் அவர்கள் எமது பாடசாலையிலிருந்து ஓய்வு பெற்று செல்வது எமக்கு ஒரு மிக பெரும் இழப்பாகும். எனினும் காலத்தின் தேவையை நாம் மாற்ற முடியாது. எனவே இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். மதுராகினிக்கு நன்றி. அடுத்ததாக எம் பாடசாலை அதிபரின் உரை இடம்பெறும். அனைவருக்கும் காலை வணக்கம். ஆசிரியர் தொழிலிலிருந்து ஓய்வு பெற உள்ள, பாடசாலையிலிருந்து ஓய்வு பெற மாட்டார், மீண்டும் மீண்டும் வருவார் நினைக்கிறேன். பாடசாலை ஆசிரியராக இருந்து அது கட்டாயமாக ஓய்வு பெற வேண்டும். 60 வயதில் ஓய்வு பெற உள்ள திருமதி சண்முகராஜா அவர்களே, எமது பிரதி உப அதிபர்களே, பகுதி தலைவர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். செல்வமணி சண்முகராஜா ஆசிரியர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டமாக ஒவ்வொரு விசேஷ நிகழ்ச்சிகள் நான் இல்லாத காலத்திலும் கூட நடைபெற்றிருக்கிறது. 2004ஆம் ஆண்டா இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். இந்த கம்ப்யூட்டர் யூனிட் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முழுக்க பாடசாலைக்கு உதவியாக இருந்து அந்த கம்ப்யூட்டர் யூனிட்டுக்கும் பொறுப்பாக இன்று வரை இருந்துள்ளார். அது மட்டுமில்லாது 96ஆம் ஆண்டு முதல் இந்த பாடசாலையில கற்பித்தது மட்டுமல்லாது முக்கியமாக எல்லாராலும் பேசப்படும் ஆங்கில மொழி மூல வகுப்புகளுக்கு முதுகெலும்பாக இருந்து சகலருக்கும் உறுதுணையாக இருந்தது மட்டுமில்ல, இது நான் வர முதல் நடந்த விஷயம் என்று எனக்கு தெரியாட்டாலும் கூட மற்ற ஆசிரியர்கள் சொன்னதை வைத்துக்கொண்டு மட்டும் இல்லை, நான் வந்த பிறகு இந்த ஆங்கில மொழி மூல வகுப்புகள் எவ்வளவு பாடுபட்டார் என்றதை வைத்துக் கொண்டுதான் இதை கூறுகிறேன். காலையில பாடசாலைக்கு வந்ததிலிருந்து பின்னேற 4:30 வரையும் அந்த பிள்ளைகளுக்கு ஆங்கில மொழி முதலாவது ஆங்கில மொழியை விருத்தி செய்வதற்கு
அரும்பாடுபட்டார். மிக்க எந்த விதமான கொடுப்பனவுகளோ இல்லாமல் தான் அவர் அந்த வேலையை செய்து கொண்டு வந்தார். அந்த முதலாவது முறை ஆங்கில மொழி மூலம் பரீட்சை எழுதின மாணவர்கள் சிறந்த பெறுபவர்கள் பட்டு ஹட்டன்ல போய் கௌரவ அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானவர்கள் மூலம் பாராட்டுதலையும் பெற்றார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு நாம் வந்த நேரத்தில் அவருக்கு வேற வேற பிரச்சனைகள் இருந்து அவருக்கும் சோமில்லாம போய் வீட்டுல அம்மா அப்பாக்கும் சோமில்லாம போனதால அவருக்கு வர முடியாத, அடிக்கடி பாடசாலைக்கு வர முடியாத ஒரு சூழல் நிலவியதால இவர் கடைசி வரை இந்த பிள்ளைகளை 11 வரையும் கொண்டு போக முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை ஏற்பட்டது அவருக்கு. என்றாலும் கூட அதால அந்த நேரத்துல ஹட்டனுக்கு போன நேரத்துல அவருக்கு வர முடியவில்லை. என்றாலும் இந்த இடத்துல அந்த மாணவர்கள் சார்பாகவும் எமது நிர்வாகம் சார்பாகவும் அப்படியான ஒரு சேவைக்கு நாங்கள் தலை வணங்கி நன்றி கூறிக்கொள்வோம். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆசிரியருக்கு ஒரு பரிசும் கொடுத்து ஆசிரியர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கடந்த கிழமை வாங்கி கொண்டு போனாங்க. வந்ததும் தெரியாது, எனக்கு போனதும் தெரியாது. ஒரு பக்கத்துல எனக்கு அது ஒரு கொஞ்சம் கவலையா இருந்தது. என்னன்னா, அவங்க வர்றேன்னு சொல்லி இருந்தா நாங்க ஒரு ஏற்பாடு செய்து கடைசி காலை கூட்டத்திலேயாவது அந்த பரிசை வழங்கி ஆசிரியரை கௌரவித்திருக்கலாம் என்று நான் பிறகு கவலைப்பட்டேன். எனக்கு வந்து போன பிறகுதான் தெரியும் வந்துட்டு போனாங்க. இது நான் என்னத்துக்கு இந்த இடத்துல சொல்றேன்னா, அந்த பிள்ளைகளை குறைப்பதற்கு இல்லை, நீங்க இனி ஏதாவது ஒன்று பாடசாலையில செய்யணுமா இருந்தா முதல்ல ஒருக்கா வந்து இது தனிப்பட்ட முறையில செய்த விஷயமா இருந்தாலும் ஒரு பாடசாலை ஆசிரியருக்குரிய கௌரவத்தை நாங்க அந்த இடத்துல கொடுத்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். மற்றபடி செல்வமணி ஆசிரியரை பற்றி கூறுறதா இருந்தா, இப்ப மதுராகினி சொன்னது போல கோவிச்சு கண்டதே இல்லை. நானும் ஒரு நாளும் கோவிச்சு அவர் வந்து யாரோடையும் கோவிச்சு கண்டதில்லை. கோபம் இருக்கா இல்லையா, சந்தோஷமா யாரோட கூட நட்பு யாரோட நட்பில்லை எதுவுமே தெரியாது. எல்லாரோடையும் ஒரே மாதிரி பழகிறதுல அவருக்கு நிகர் அவர்னு தான் சொல்லணும். எங்களுக்கு நாங்கெல்லாம் கோபம் வந்தோன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டிடுவோம். அவரோட மனப்பக்குவம் கண்டுபிடிக்கவே முடியாது. என்னோட நல்லமா இல்ல இன்னொரு ஆளோட நல்லமா, கூட ஃப்ரெண்ட்லியா. ஒவ்வொருத்தருக்கும் இங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இவ்வளவு தான் பழகினாலும் சிலர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியும். மற்றவர்களோட குட் மார்னிங் சொல்லி சோமா இருக்கிறீங்களான்றதோட நின்றுடும். அப்ப இவர் வந்து யாரோட ஃப்ரெண்ட்லி என்னும் தெரியாது, இன்றைக்கு வரையும் எனக்கு தெரியாது. யாரோட கூட நட்புறவு இருக்குன்னு யாரோடையும் இல்லையென்னும் இல்லை. அவ்வளவு பேரோடையும் நட்பாக பழகுவார். யாரோடையும் கோபம் என்று நான் பார்த்ததில்லை. அது மட்டும் இல்லை, இவருடைய விசேட தன்மை. கடந்த கிழமை எல்லாருக்கும் ஒரு லஞ்ச் ஒன்று கொடுத்தார். அப்ப என்ன வந்து கேட்டார், போன டீச்சர்ஸை நான் கூப்பிடுறேன்னு. நான் சரின்னு சொன்னேன். இவ்வளவு மட்டும்தான், பெர்மிஷன் மட்டும்தான் நான் கொடுத்தது. கடைசியில அந்த லஞ்ச் முடிஞ்சா பிறகுதான் தெரியும் எனக்கு. ஒவ்வொரு பாடசாலைக்கும் போய் ஒவ்வொருத்தரையா தேடி ஒவ்வொருத்தரைய தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு கட்டாயம் வந்துருங்கன்னு அவ்வளவு பேரை அழைத்த இந்த பண்பு எங்களுக்கு ஒரு நல்லொரு படிப்பினை என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கெல்லாம் சில நேரங்கள்ல வீடுகளுக்கு போய் கல்யாண கார்டு வைக்கிறாங்க. இந்த கல்யாண கார்டு வச்சா கார்டை கொடுக்கறதோட கடமை தீர்ந்த மாதிரி கட்டாயம் வந்துருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றது சிலர்கிட்ட இல்ல. சிலர் இருக்கிறாங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு ஒரு ஆள் தெரியும், காடை வச்சுட்டு உங்களுக்கு ஏழுன்னா வாங்க அப்படின்னு. இது உண்மையா நடந்தது எனக்கு நீண்ட காலத்துக்கு முதல்ல. ஏழுன்னா வாங்க. அப்ப உடனே வர மனசு வர அது யாருக்கும். அதே போல
கல்யாண வீட்டுக்கு போனா சாப்பாடு பந்தி, இப்ப கோயில் அன்னதானம் ஆயிடுச்சான், சாப்பாடு பந்தியில இடிச்சு பிடிச்சிட்டு யார் முன்னுக்கு போறாங்களோ அவர்கள் தான் முதல்ல சாப்பிடுறது. உண்மையாது எங்கட தமிழர்ட பண்பு இல்ல. வந்தவரை வரவேற்கணும், வரவேற்று வாங்கன்னு சாப்பிடுங்கன்னு அந்த பண்பே எங்கள்கிட்ட இப்ப கிட்டத்தட்ட இல்லாம போயிட்டுது. ஏன்னா இப்ப அது ஒரு யார் முன்னுக்கு போறாங்களோ அவங்க போய் சாப்பிட வேண்டிய தாண்ட மாதிரி ஒரு பண்பு. அன்னதானத்தாலதான் இப்படி ஒண்ணு வந்ததோ எனக்குன்னா தெரியல. அந்த பண்பை அந்த பண்பை நாங்க மாற்றிக்கொள்ளணும். நாங்க ஒரு ஆட்களுக்கு சாப்பாடு கொடுக்கறோம்னா நாங்க கூப்பிடணும் அவங்களை, வாங்க வந்துட்டு வாங்க சாப்பிடுங்க என்று சொல்லி சொல்லணும். அது கல்யாண வீடா இருந்தா என்ன, வேற பங்கனா இருந்தால் அந்த பழக்கத்துல அந்த விதத்துல திருமதி சண்முகராஜா ஆசிரியை அனைவருக்கும் ஒரு படிப்பினை என்று தான் நான் எடுத்துக்கொண்டேன். அன்றைக்கு கடந்த வருடம் வரையும் இந்த ஆங்கில மொழியில கற்பிக்கிற பாடங்களுக்காக மேலதிக வகுப்புகள் நடத்துறதுக்கு என்ன அப்படி நச்சரிச்சிருக்கிறான்னா, மேடம் தொடங்க, கூப்பிடுங்க, கதைங்க, பேரண்ட்ஸ கூப்பிடுங்க. எந்த நேரமும் அதே மட்டும்தான் அவருக்கு தியானம் மாதிரி இருந்தது, அதே நினைவு மட்டும்தான் இருந்த மாதிரி இருந்து எனக்கு அடிக்கடி சொல்லுவா, இந்த கட்டாயம் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்கணும், இங்கிலீஷ் தனி கூட படிப்பிக்கணும். அந்த இங்கிலீஷ் படிப்பிக்கிற நேரத்துல நான் செய்யற இங்கிலீஷ சில கிளாஸுக்கு எனக்கு பேமெண்ட் வேணாம் மேடம், மற்றவங்களுக்கு கொடுங்க பேமெண்ட். ஒவ்வொரு வருஷமும் நானும் சில நேரம் அந்த கிளாஸை பத்தி மறந்துடுவேன். ஆனா சண்முகராஜா மிஸ் இருக்க வரையும் அவங்க என்ன கூப்பிட்டு மேடம் தொடங்குவோமான்னு இந்த வருஷம் தான் என்ன கேட்கல, போற யோசனையிலயோ தெரியாது, என்னட்ட இன்னும் கிடைக்க இல்லை. மற்றபடி அந்த கிளாஸ ஏற்பாடு செய்ததுல இருந்து, வகுப்பா போய் காசு சேர்க்கறதுல இருந்து, அவ்வளவு டீச்சர்ஸ என்னோட கலந்து டீச்சர்ஸ போடுறதுல இருந்து, டீச்சர்ஸ் போவாராங்களா இல்லையான்னு பாக்குறதுல இருந்து, நான் பெர்மிஷன் கொடுக்கறதோட என்ன கடமை முடிஞ்ச மாதிரி இருக்கலாம், அவ்வளவு பிரச்சனை இல்லாம இருக்கலாம். அவ தான் முழு பொறுப்பெடுத்து அந்த வகுப்புகளை ஏற்பாடு செய்திருக்கிற. அது மட்டும் இல்ல, இந்த கம்ப்யூட்டர் வகுப்புகள் மேலதிகமாக 1:30க்கு பிறகு சனிக்கிழமைகள்ல முன்னர் கம்ப்யூட்டர் வகுப்புகள் நடைபெற்றது. எங்கட கம்ப்யூட்டர்ஸ் சரியாக குறைஞ்சு போச்சு. இன்றைக்கு 20 கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு பேரளவுல இருக்குது. ஆனா வேலை செய்யறது இன்னைக்கு மிகவும் கஷ்டப்பட்டு 6-7 கம்ப்யூட்டர் தான். அதால எங்களுக்கு அந்த மேலதிக வகுப்புகளை ஏற்பாடு செய்து கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி நான் நினைக்கிறேன், நான் வந்தா பிறகும் கூட அந்த வகுப்புகள் நடைபெற்றது. அந்த வகுப்புல சர்டிபிகேட்டும் கொடுக்கப்பட்டது மாணவர்களுக்கு. நான் கடந்த கிழமையிலிருந்து யோசித்தேன், இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ மீண்டும் ஆரம்பித்து ஆசிரியருக்கு சண்முகராஜா ஆசிரியர்ட வசதியையும் கேட்டுக்கொண்டு, இன்னும் நான் அவங்களோட கதைக்க இல்லை, மீண்டும் இந்த வகுப்புகளை செய்ய சொல்லுவோம் நினைக்கிறேன். அது எங்களுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று நான் நம்புறேன். இன்னும் நான் ஆசிரியரோட கதைக்காத காரணத்தால அதில் சரியான திகதியோ என்னன்னு சொல்ல இல்லை. நான் ஆசிரியரோட கதைத்த பின்னர் உங்களுக்கு மீண்டும் அறிவிப்போம். அந்த நேரம் நீங்க அந்த வகுப்புல கலந்து செய்யலாம். ஏன்னா எல்லாருக்கும் வீட்டுல கம்ப்யூட்டர்ஸ் இல்ல, அநேகமாக ஆசிரியர் சம்மதிப்பார்ன்ற நம்பிக்கை இருக்கிறது எனக்கு. இன்றைக்கு காலையிலே நான் யோசிச்சேன், அதாவது துன்பம் வரும்போது சிரிங்கன்னு சொல்லி நாங்க சும்மா சந்தோஷமா வாழ்க்கையில சொல்லிக் கொள்ளுவோம். ஆனா எல்லாருக்கும் துன்பம் வர நேரம் சிரிக்கவும் முடியாது,
அழத்தான் முடியும். அலாட்டிலும் கூட அவங்களோட முகத்தை பார்த்தோன்னா தெரியும் ஏதோ உங்களுக்கு நிறைய பிரச்சனை. அந்த விதத்துல சண்முகராஜா ஆசிரியர் அவர் அந்த விதத்துக்கு ஒரு படிப்பினரானவர். அவர்கிட்ட கண்டுபிடிக்கவே முடியாது அவர் சந்தோஷமா இருக்கிறாரோ துக்கமா இருக்கிறாரோ. எந்த நேரமும் ஒரே மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் எங்களுக்கு ஒரு படிப்பினை நினைக்கிறேன். மனம் உறுதி பெற்றால் ஒழிய இப்படியான ஒரு பக்குவத்தோட நடந்து கொள்றது சிரமம். அவருக்கு அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருக்கும் கடவுள் நீண்ட ஆயுளையும் நோயில்லாத வாழ்க்கையையும் பிள்ளைகளோட சகல விஷயங்களுக்கும் அவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார். இன்றைக்கு அவர் வந்து காலையில வீடியோ பண்ண சொல்லி கேட்டார். பிள்ளைகளுக்கு காட்டான், என்ன பிள்ளைகள் பக்கத்துல இல்ல. அந்த அளவுக்கு அவருடைய பிள்ளைகளும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். என்றென்றும் அவருக்கு பிள்ளைகள் உறுதுணையாகவும் அவர் பிள்ளைகளுக்கு உறுதுணையாகவும் இருந்து சுகதகியாக நீடூடி வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எமது அன்பிற்கினிய ஆசிரியருக்காய் மாணவி ஆர் ஜனனி எழுதிய மனம் திறந்த ஓர் மடல் இதோ. மனம் திறந்த ஓர் மடல். மடை திறந்த வெள்ளமாய் உள்ளம் பொங்கும் இன்பச் சுடரில், மடை திறந்த வெள்ளமாய் உள்ளம் பொங்கும் இன்பச் சுடரில், உமக்கோர் மனம் திறந்த மடல், உமக்கோர் மனம் திறந்த மடல். மணிவிழா காணும் மாதரசியே, மணிவிழா காணும் மாதரசியே. மணி போன்ற ஆண்டுகள் பல கடந்தாலும், மணி போன்ற ஆண்டுகள் பல கடந்தாலும், மனதளவில் நீங்கள் மழலைதான், மனதளவில் நீங்கள் மழலைதான். கருணையோடு ஆங்கில கல்வியை கற்றுத்தந்தீர், கருணையோடு ஆங்கில கல்வியை கற்றுத்தருவதில் உண்மையில் நீங்கள் வள்ளல்தான், உண்மையில் நீங்கள் வள்ளல்தான். அனுபவம் என்றொரு கடலினிலே, அனுபவம் என்றொரு கடலினிலே அடித்தளம் வரை சென்று வந்தவரே, அடித்தளம் வரை சென்று வந்தவரே. அமுதனும் ஆங்கில கடல் நீந்திவிட்டு, அமுதனும் ஆங்கில கடல் நீந்திவிட்டு இனிதென கற்று தருபவரே, இனிதென கற்று தருபவரே. கட்டிடங்களில் இருக்கும் கற்கள் உங்களை பற்றி, கட்டிடங்களில் இருக்கும் கற்கள் உங்களை பற்றி கவி பாடும் கட்டுரை வரையும் ஏன் காவியமே படைக்கும், கவி பாடும் கட்டுரை வரையும் ஏன் காவியமே படைக்கும். கபடமில்லா ஆசான் நெய்வீர், கரையில்லா கல்விதனை கனிவுடனே எங்களுக்கு கற்றுத்தந்தீர். கபடமில்லா ஆசான் நெய்வீர், கரையில்லா கல்விதனை கனிவுடனே எங்களுக்கு கற்றுத்தந்தீர், கனிவுடனே எங்களுக்கு கற்றுத்தந்தீர். இத்தனையும் மலர்ந்தது உம் தியாகத்தின் வேர்களிலே, இனியும் பூத்திரட்டும் சேவை இப்பாரினிலே. இத்தனையும் மலர்ந்தது உம் தியாகத்தின் வேர்களிலே, இனியும் பூத்திரட்டும் உம் சேவை இப்பாரினிலே, இனியும் பூத்திரட்டும் உம் சேவை இப்பாரினிலே. எழுத எழுத உங்கள் புகழ் ஓயாது, எழுத எழுத உங்கள் புகழ் ஓயாது, போற்ற போற்ற உங்கள் புகழ் மங்காது, போற்ற போற்ற உங்கள் புகழ் மங்காது. மாதர் போற்றும் மாதரசியே, மாதர் குலம் வாழும் வரை உங்கள் புகழ் வாழ்க. மாதர் போற்றும் மாதரசியே, மாதர் குலம் வாழும் வரை உங்கள் புகழ் வாழ்க, உங்கள் புகழ் வாழ்க. எங்கள் ஆங்கிலத்தின் அன்னையே, எங்கள் ஆங்கிலத்தின் அன்னையே. ஒற்றை வார்த்தையில் நன்றி உரைத்திட இந்த ஒரு நாள் போதுமா, ஒற்றை வார்த்தையில் நன்றி உரைத்திட இந்த ஒரு நாள் போதுமா. அதற்காய் வேண்டுகின்றோம் ஓர் வாழ்நாள், அதற்காய் வேண்டுகின்றோம் ஓர் வாழ்நாள், அதற்காய் வேண்டுகின்றோம் ஓர் வாழ்நாள். நன்றி. அடுத்ததாய் தரம் 11 ஒன்றை சேர்ந்த மாணவி எஸ் அக்ஷலா. நீங்கள் கற்பித்த ஆங்கில வார்த்தைகளை கோர்த்து உங்களுக்காய் ஒரு நன்றியுடையுடன். Good morning to all. Wish to our English teacher and grade 9 class teacher. A few things we may uttered, some naughty rumors we may have
spurred putting aside our mischief and pranks. Today, we just want to say thanks. The truth is that we respect you a lot. Every day, we have embraced all that you have taught. Dear teacher, the education is one thing, but you gave us much more. With inspiration beyond limits, you helped us rise and soar. Dear teacher, your last day in school may be a celebratory party, but deep down inside, we feel very unhappy to your retirement. So, we will miss you a lot, teacher. On behalf of our class, I wish you for your happy and fantastic future. May God bless us you forever. அடுத்ததாக சக ஆசிரியராய் திகழ்ந்து எமது அன்புக்கினிய ஆசிரியருடன் அன்பான தருணங்களை கழித்த ஆசிரியர் திருமதி சுந்தரமூர்த்தி அவர்களின் உரை இடம்பெறும். மதிப்பிற்குரிய அதிபர் அவர்களுக்கும் பிரதி அதிபர் அவர்களுக்கும் பகுதி தலைவர் அவர்களுக்கும் சக ஆசிரியர் நண்பர்களுக்கும் எனது அருமை மாணவ மாணவிகளுக்கும் காலை வந்தனங்கள். இன்று திருமதி செல்வமணி ஆசிரியை அவர்களை பற்றி சில வார்த்தைகளை உங்கள் முன் கூறலாம் என்று வந்துள்ளேன். ஆங்கில ஆசிரியர்கள் சார்பாக சில வார்த்தைகளை உங்களுக்கு கூறுகின்றேன். திருமதி செல்வமணி ஆசிரியை நான் வருவதற்கு முன்பே இந்த பாடசாலையில் ஆசிரியராக பல வருடங்கள் சேவையாற்றியுள்ளார். அவர் நான் வந்தபோது என்னை நன்றாக வரவேற்றார். அத்தோடு இந்த ஆங்கில மொழி வகுப்புகளை ஆயத்தம் செய்து என்னுடனும் பல்வேறு விடயங்களை கலந்தாசித்தார். அத்தோடு இந்த ஆங்கில மொழி வகுப்புகள் நன்றாக நடப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார். பல்வேறு விடயங்கள் ஆங்கில மொழி தின விழா போட்டிகள் வரும்போது அவருக்கு கொடுக்கும் பொறுப்புகளை எப்போதும் மறுக்காமல் நல்லபடியாக செய்து கொடுப்பார். எங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு செய்வார். எங்களுக்கு முடியாத பட்சத்தில் கூட அவர் பொறுப்புகளை சுயமாக ஏற்று வெற்றிகரமாக செய்து முடிப்பார். சுமூகமான உறவு எங்களிடம் இருந்தது. ஆங்கில ஆசிரியர்கள் என்றும் ஒற்றுமையாக வேலை செய்வோம். அதற்கு அவர் மிகவும் உறுதுணையாக இருந்தார். அவருடைய குடும்ப நண்பராகவும் எனக்கு நல்லாக அறிமுகம் இருக்கிறது. அவருடைய தாயார், தகப்பனார், அவருடைய உறவினர்கள் அனைவரும் என்னுடன் நல்ல நட்பு கொண்டுள்ளார்கள். அந்த வகையில் அவர் அன்பான ஆசிரியர். அவர் இந்த பாடசாலையிலிருந்து சென்றாலும் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும். நமது ஆசிரியரின் 21 வருட கால சேவையினை பாராட்டி தரும் 11 மாணவிகளின் கவிதை இதோ. அனைவருக்கும் வணக்கம். அன்பிற்குரிய ஆசானுக்கு அன்பிற்கினிய அன்னையாய் அறிவொளி ஊட்டிய ஆசானாய், அன்பிற்கினிய அன்னையாய் அறிவொளி ஊட்டிய ஆசானாய், அரும் பணியாற்றி அகந்தனில் நிறைந்தீரே, அரும் பணியாற்றி அகந்தனில் நிறைந்தீரே. உள்ளத்துள் உண்மையாய் எழுந்த உமது அறிவுரையாய், உள்ளத்துள் உண்மையாய் எழுந்த உமது அறிவுரையாய் உச்சிதனை எட்டிய மாணாக்கள் பலர், உச்சிதனை எட்டிய மாணாக்கள் பலர். 60வது நிறைவில் பணியில் ஓய்வு பெற்றாலும், 60வது நிறைவில் பணியில் ஓய்வு பெற்றாலும் எங்கள் நினைவில் என்றும் ஓய்வு பெற மாட்டீர், எங்கள் நினைவில் என்றும் ஓய்வு பெற மாட்டீர். இன்னல் நெருங்காது இன்பம் பெருகப் பெற்று, இன்னல் நெருங்காது இன்பம் பெருகப் பெற்று சுகதேகியாய் வாழ இதயபூர்வமாக வாழ்த்துகிறோம், சுகதேகியாய் வாழ இதயபூர்வமாக வாழ்த்துகிறோம். நன்றி. Good morning, everyone. Salute your yeoman services. Always, we are glad to be your students. We can't change the destiny. We only can thank you and wish you a good, healthy, and wealthy life forever. Thank you. இவ் அழகான தருணமதில் எம் விழிகளினின்றும் திருத்துளிகள். ஒன்று உம் பிரிவுக்காய், அடுத்தது
உம்மேல் நாம் கொண்டுள்ள பிரியத்தால். அடுத்ததாக தரம் 1 மாணவர்கள் தமது அன்பிற்காய் நவிழும் மலர் செண்டுகள் இதோ. தொடர்ந்து தரம் 2, 3, 4, 5 மாணவர்களின் மலர் செண்டுகள் வழங்குதல் இடம்பெறும்.
அடுத்ததாக தரம் 6 மாணவர்களின் மலர்ச்செண்டு வழங்குதல் இடம்பெறும். அடுத்ததாக தரம் 8 மாணவர்களின் மலர்ச்செண்டு வழங்குதல் இடம்பெறும். தற்போது தரம் 9 மாணவர்களின் மலர்ச்செண்டு வழங்குதல் இடம்பெறும். தற்போது 10, 11 மாணவர்களின் மலர்ச்செண்டு வழங்குதல் இடம்பெறும். தற்போது தரம் 12 கலைப்பிரிவு மாணவர்களின் மலர்ச்செண்டு வழங்குதல் இடம்பெறும். தற்போது தரம் 12 விஞ்ஞான பிரிவு வர்த்தக பிரிவு மாணவர்களின் மலர்ச்செண்டு வழங்குதல் இடம்பெறும்.
தற்போது தரம் 13 மாணவர்களின் மலர்ச்செண்டு வழங்குதல் இடம்பெறும்.
அடுத்ததாக இன்றைய நாளின் நட்சத்திரமாய் திகழ்ந்து கொண்டிருக்கும் எம் அன்பிற்கினிய ஆசிரியரை சில வார்த்தைகள் மொழிமாறு அழைக்கின்றோம். Our respected madam, principals and sectional heads, and my dear teachers, and my dear loving children. Thank you so much for being here today. Regardless of your busy schedules, words don't come to me easily today. As I'm looking at you right now, I'm speaking with mixed emotions of happiness and sadness. I'm happy to have this great opportunity to teach you and to see your achievements at the same time. I'm sad to say goodbye. We started working together many years ago, but in my mind, it seems like it was only yesterday. Time flew, but with great time, but we spent in learning as well as celebrating our success here at our school. Like in the famous saying, a journey of 1,000 miles must begin with a single step. We took those first steps together to build a strong community of students who became leaders eventually. Students who could not pronounce the word of English passed English exams with flying colors. As fellow students among you already experienced those first steps, they took to start studies on the English medium, paid off very well, and they could open the doors to the world. There have been many success stories of students who had the determination of succeed and had excelled after enrolling the English medium. English is a requirement than a choice these days, and I am happy that you understand that you must develop English language skills gradually by using it every day. English is the key to open doors for higher education and many lucrative career paths for you. You all are very bright students and you take a lot of effort to keep up with your studies and get better every year. I have always appreciated your resilience. I also wanted to thank you all for being honest, humble, and fun-loving students that made me one of the happiest teachers here. It has been a pleasure and a privilege to work with you. Thank you all so much for everything. I really appreciate it. Please stay in touch and feel free to let me know if there is anything I can do to guide you. Thank you for the valuable gifts. I thank our teachers and respectable madam and all the teachers for their valuable gifts. Best of luck to all of you, and I wish you the best for 2016 and beyond. Thank you. Thank you, teacher, for your kind words. May God bless you, teacher. இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அதிபர் அவர்களுக்கும் எம் ஆசிரியர் நல்லுள்ளங்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எமது நன்றிகள். இந்நிகழ்வுகள் யாவும் இனிதே தேசிய கீதத்துடன் நிறைவுறும். இதோ எம் அன்பு ஆசிரியரிடமிருந்து அவரது இல்ல ஆசிரியர்களுக்காக சில அன்பளிப்புகள். செல்வி ஜெகதாம்பிகை ஆசிரியர், செல்வி சத்ரிகா ஆசிரியை, திருமதி மணிராஜ் ஆசிரியை, திருமதி கிருஷ்ணகுமாரி ஆசிரியை, செல்வி ரணதுங்க ஆசிரியை, திரு சத்யசிவம் ஆசிரியர், செல்வி துலாஞ்சலி ஆசிரியை, செல்வி மதுவந்தி ஆசிரியை,
திருமதி ராஜபக்ஷ ஆசிரியை. அடுத்ததாக இல்ல தலைவி வை ஷாமலா வினோதினி.